அசுர பாய்ச்சலில் சனாதன தர்மம் எல்லாம் உதயண்ணா கைங்கரியம் வைரல் வீடியோ. கடந்த சில நாட்களாகவே இந்து மதத்தை பற்றிய கருத்துக்களும் அவற்றை தங்களது குழந்தைகளுக்கு போதிக்கும் பல வீடியோக்கள் இணையங்களில் அதிகமாக பகிரப்படுகிறது. அதிலும் முக்கியமாக திருமந்திரம் பாடல்கள், ராமனின் கீதை பாடல்கள், கம்பராமாயணத்தின் கதைகளும் விளக்கங்களும் வழக்கத்தை விட அதிக அளவில் போதிக்கப்படுகிறது. மேலும் பெருமாள் கோவில்கள் பலவற்றில் தற்பொழுது பெருமாளின் போதனைகள் அதிகமாக வழங்கப்படுவதோடு சிறு குழந்தைகளுக்கு புரியும் வகையிலும் பெருமாளின் கதைகள் போதிக்கப்படுகிறது. சிவனை குறித்த போதனைகளும், சிவன் அணிந்திருக்கும் மாலைகள், ருத்ராஜம், தன் உடல் முழுவதும் சிவன் பூசியிருக்கும் விபூதி ஆகியவற்றின் மகிமைகளும் எடுத்துரைக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி வெளிநாட்டு பயணிகள் அதிக அளவில் இந்தியாவிற்கு வந்து திருத்தலங்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளிலும் அவர்கள் கலந்து கொள்ளும் காட்சிகளும் இணையங்களில் அதிகமாக உலா வருகிறது. அதோடு வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் தங்களது குழந்தைகளுக்கு சனாதனம் குறித்த கருத்துக்களை போதித்தும் இப்படி அதனை பின்பற்ற வேண்டும் என்ற வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்து வருகின்றனர். அதன்படி சிறுவயதிலிருந்தே சனாதனத்தை பின்பற்றி அதன் மீது அதிக பற்றுடன் அவர்கள் மந்திரங்களை உச்சரிக்கும் வீடியோக்களும் வைரலாகி வருகிறது. இதற்கு முக்கிய காரணமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் சனாதனம் குறித்து முன்வைத்த கருத்துக்களும், அவர் சனாதனத்தை நிச்சயம் ஒழிப்பேன், ஒழிக்காமல் விடமாட்டேன் என்று அவர் முன்வைத்த முழக்கங்களுமே காரணம் என்று கூறப்படுகிறது. இந்தியா முழுவதும் அதிக எதிர்ப்புகள் இருந்ததோடு இதற்காகவே அமைச்சர் உதயநிதி மீது வழக்கும் பதியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பல இந்து சமய இயக்கங்களை சார்ந்தவர்கள் அமைச்சர் உதயநிதி கூறிய கருத்துக்கள் தங்களது மதத்தையும் மனதையும் மிகவும் புண்படுத்துகிறது, அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அமைச்சர் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவர் சில மதத்தை மட்டும் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை தொடர்ந்து எதிர்த்து வருவது முறையானது அல்ல. இதனால் அமைச்சராக இருக்க இவர் தகுதி உள்ளவரா என்ற கேள்விகளும் விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலே ரஷ்யா நாட்டைச் சேர்ந்த இரு இளம் பெண்கள் ராமரின் கீதை பாடலை எந்த ஒரு திக்கலும் திணறலும் இன்றி அருமையாக பாடிய வீடியோக்கள் இணையங்களை கலக்கியது. இதற்கு முன்பாக ஒரு சிறுவர் சிவன் கொண்டிருக்கும் விபூதியின் மகிமை குறித்து, சிவனை நினைத்து மனதார பூசினால் அவரது கால்களை பற்றிக் கொள்வார்கள் என திருமந்திர பாடலின் விளக்கத்தையும் கூறியது பலரால் கவரப்பட்டது. இப்படி ஒவ்வொரு வெளிநாடுகளிலும் சனாதன கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என அவரவர் பெற்றோர்களும் தனது அடுத்த தலைமுறைக்கு கூற ஆரம்பித்து விட்டனர். அதன்படி 4 தங்கப்பதக்கம் பெற்றெடுத்த நரம்பியல் மருத்துவர் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சனாதன தர்மத்தை பின்பற்றி அதன்படி நடந்து வாழ்ந்து வருவதையும் தாண்டி சனாதன தர்மத்தை தன் சிறு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அதன்படியே நடக்க வைத்து வருகிறார். जगद्गुरु श्रीमदभिनव विद्यातीर्थ महास्वामी गुरुकरकमलसंजाता श्रीमज्जगद्गुरु श्री श्री भारती तीर्थ महास्वामिनां तत्कलकमलसंजाता श्रीमज्जगद्गुरु श्री श्री विजयकरभारती महास्वामिनां चरणारविन्दो साष्टाङ्गप्रणामान् समर्पयामः. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. இதனால் ஒரு வகையில் உதயநிதி சனாதனத்தை குறித்து தவறாக பேசியது, அதை ஒழிப்பேன் என்று கூறியதும் சனாதனத்தை இன்னும் அதிகமாக வளர்க்க உதவி புரிந்துள்ளது என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளது.